இந்த லெந்து நாட்களில் சில பேர் வந்து உபவாசம் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஆனால் அதற்கு ஏற்ற ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதற்கு ஏற்ற பிரகாரமாக பைபிள் ரீடெலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் உபவாசம் இருப்பாங்க. அதை குறிப்பாக அடுத்த ஆள்கிட்ட சொல்ல வேலை செய்வாங்க, நான் உபவாசம் இருக்கேன் தெரியுமாங்கிற விதமாலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு இந்த காரியம் குறித்து தான் பேசுது. எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்கிற விதமாக எசையா 58:7 சொல்லப்பட்டிருக்குது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசம் அவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு சிறந்த உபவாசம். சில காரியம் சொல்லியிருக்காரு. அந்த காரியத்தின் பிரகாரம் நடந்தால் அந்த உபவாசம் தான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசமாக. அப்படி நம்ம இருக்கும் பட்சத்தில் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. விடியற்காலை ஒளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உபவாசம் இருக்கும் வண்ணமாக இருந்து கர்த்தரை தேடும் பட்சத்தில் கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருந்து அவருடைய மகிமை நம்மளை பின்னாலே காக்கும் பட்சமாக நம்மளை காக்க வல்லது, நடத்த வல்லது. உபவாசம் அடுத்தவங்களுக்காக இருக்காமல் கர்த்தருக்காக இருப்போம். கர்த்தர் மகிமைப்படட்டும். காட் பிளஸ். ஆமென்.